பிருந்தாவனத்தின் பெருமை. கிருஷ்ணர் வளர்ந்த பிருந்தாவனத்தின் பெருமை அளவிடற்கரியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. பகவான் கிருஷ்ணன் குழந்தை பருவத்தில் பல அற்புத திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் இதுவே. கண்ணனின் பாலலீலைகளோடு மற்றும் இளமைக்கால வாழ்க்கையோடும் தொடர்புடைய இடங்கள் இவை. வடநாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதன் பெரும்பகுதி உள்ளது. சில பகுதிகள் அதன் அண்டை மாநிலங்களான ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவிலும் அமைந்துள்ளன. இந்த விருஜ பூமி சுமாராக 285 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இதை வலமாக சுற்றி வருவது விரஜ பரிக்ரமா எனப்படும். இதில் பெரிய சிறிய பாதைகள் உண்டு. இப்படி வலம் வர இயலாதவர்கள் கோவர்த்தன மலையை வலம் வந்து வணங்குவார். உடல் அளவில் அதற்கும் முடியாதவர்கள் மதுரா அல்லது பிருந்தாவனத்தை வலம் வருவதும் உண்டு. பக்தர்கள் அனைவரும் இதில் ஈடுபடுகிறார்கள் என்ற போதிலும் நிம்பார்க்கர் மற்றும் வல்லபர் மரபை சேர்ந்த வைணவ அடியார்கள் பரிக்ரமாவை முக்கியமாக கருதுகிறார்கள். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று பிருந்தாவனம் சென்று சேர இதை செய்கிறார்கள். பெரிய பாதை வழியாக சென்று இதை முடிக்க சுமார் 2 மாதங்கள் வரை கூட ஆகலாம். கிருஷ்ணன் லீலைகள் புரிந்த பிருந்தாவனம். கிருஷ்ணன் அவதரித்த மதுரா, ராதை அவதரித்த பசானா, ஆயர்பாடியான கோகுலம் எல்லாம் விரஜ பூமியில் உள்ளன. பிருந்தா என்பது துளசியை குறிக்கும் என்று கூறுவர். பிருந்தாவனத்தில் தான் கண்ணன் மாடு கன்றுகளை மேய்த்தான். பிருந்தாவனத்தில் 12 வனங்கள் உண்டு. இவற்றுள் யமுனைக்கு மேற்கில் 7ம் கிழக்கில் 5ம் உள்ளன. பிருந்தாவனத்தில் தான் கிருஷ்ண லீலைகள் எல்லாம் நிகழ்ந்தன. கிருஷ்ணன் மேய்த்த மாடு கன்றுகளையும் மற்ற கோபால சிறுவர்களையும் ஓராண்டு காலம் பிரம்மன் ஒழித்து கொண்டு போன பொழுது அவை எல்லாமாக தானே இருந்து பிரம்மனை கண்ணன் மயக்கிய இடமும் இதுவே. பிருந்தாவனத்தில் நூற்றுக்கணக்கான பழைய மற்றும் நவீன ஆலயங்களும் காண வேண்டிய இடங்களும் பல உள்ளன. யமுனையில் நீராடிய பின் இந்த தலங்களை அவசியம் தரிசிக்க வேண்டும். கேசி காட், காளிய மதன் காட், சீர்காட், ரமன் ரேதி, வம்சிவட், சேவா குஞ்ச், நிதிவனம், பாங்கே விகாரி மந்திர், ராதா ரமன் மந்திர், கோவிந்தஜி மந்திரி, ரங்கஜி மந்திர் முதலானவை முக்கிய தலங்களாகும். இவற்றுள் பாங்கே விகாரி கோவிலில் அடிக்கடி திரையால் மூலஸ்தானத்தை மறைப்பார்கள். தரிசிக்க வரும் பக்தர்கள் பின்னால் குறும்புக்கார கண்ணன் ஓடி விடுவான் என்ற பயம்தான் இதற்கு காரணம். மதுராவிற்கு சற்று வடமேற்கில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிருந்தாவனம் அவசியம் அன்பர்கள் தரிசித்து மகிழ வேண்டிய தலமாகும்.